எனக்கு வந்து நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்றத நான் ஒன்று ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஏதாவது ஒரு காரியங்கள் செய்ய போகணுன்னா கூட ஏதோ ஒரு சின்ன சின்ன தடங்கல்கள் வருது, நெகட்டிவாக நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு அந்த நெகட்டிவ் தாட், அந்த நெகட்டிவ் எனர்ஜியை விரட்டுறதுக்கு என்ன பண்ணலாம்? நாயுருவி, சாம்பிராணி, அகில்கட்டை இதெல்லாம் நாட்டு மருந்து கடையில் அவ்வளோது 4 பொருள் நாட்டு மருந்து கடையில் இருக்கும். வாங்கிட்டு வீட்டில் வந்துட்டு சாம்பிராணி புகை போடுறீங்களா, அது மாதிரி அதே நேரத்தில் கரியில் வச்சு தான் போடணும். தேங்காய் ஓடு வச்சு தீபத்தை ஏற்றாதீங்க. தேங்காய் ஓடு வச்சு தீபம் ஏற்றினீங்கன்னாக்கா வீட்டில் பிரச்சனையை கொடுக்கும். காகிதத்தை பொருத்தக்கூடாது. பொருத்தினோன்னா கடன் வந்துடும். சில கடைக்காரங்கள்லாம் அந்த ஹோட்டல் லைன்லாம் பார்த்துட்டிங்கனாக்கா, அந்த ஃபுட்டுலாம் பார்த்திங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு தீபத்தை எரி வைக்கிறது பேப்பரில் தான் எரி வைக்கிறாங்க. அவன் கடைசி வரைக்கும் கடனாகவே தான் இருப்பான். உங்கள் திங்கிங்கு தாட்ஸ் என்ன வருதோ நடக்கிறது அதான் நடக்கும். நீங்கள் பாசிட்டிவாக நினச்சா தான் நடக்கிறது பாசிட்டிவாக நடக்கும். இறைவனே வந்து ஒரு மனிதனுக்கு வந்துட்டு பாசிட்டிவாக நினைக்கிறவங்களுக்கு, பாசிட்டிவாக செய்கிறவங்க, பாசிட்டிவாக நடந்து கொள்கிறவங்களுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுறாரு. என்னங்க புதுசாக சொல்கிறீங்க? நான் சொல்லலைங்க, இதாங்க உண்மை. இப்போ கோயிலுக்கு போகிறீங்க, அவர்கிட்டே போயிட்டு இன்னும் ஒன்று வந்து கும்பிட்ற நடக்குமா அப்படின்னு கேட்டாக்கா அது பாசிட்டிவாக, அது நெகட்டிவான வார்த்தை தான் அது. அவன் எப்படி உங்களுக்கு அதில் நடக்கும்? நடக்காது. நான் உனக்கு எத்தனை வருஷம் கும்பிட்றேன்னு ஒன்று நீ செஞ்ச மாதிரி இல்லையே, எங்கேருந்து நடக்கும்? நடக்காது. ரைட்டு, சாம்பிராணி போடுங்க வீடு ஃபுல்லாக, ஓடியே போயிடும். உங்கள் உடம்புக்குள்ள இருக்கிற அந்த தாட்ஸு தேவையில்லாதால வெளியே ஏற்றிடும். நீங்களே தொடர்ந்து போட்டிங்கன்னா ஒரு 10 நாள் கழிச்சு பாருங்கள், உங்கள் பாடியில் அவ்வளோ பாசிட்டிவ் ஏறிடும். அது எல்லாத்தையும் எடுத்துரும். ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான நியூமராலஜி சம்மந்தமான தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்றத எப்படி விரட்டுறது அப்படின்றத பற்றின தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகாஸ் தன்சேகர் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா சார். நம்மளுடைய நேயர்களுக்கு நிறைய பதிவுகளில் வாழ்க்கையை எப்படி அழகாக பிரச்சனை இல்லாமல் ஸ்மூத்தாக நடத்திட்டு போகிறது அப்படின்றதுக்கான நிறைய டிப்ஸ் நம்ம வந்து எண்கள் மூலமாக கொடுத்துருக்கோம், தெய்வ வழிபாடு மூலமாக கொடுத்துருக்கோம். இது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு வந்து நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்றத நான் ஒன்று ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஏதாவது ஒரு காரியங்கள் செய்ய போகணுன்னா கூட ஏதோ ஒரு சின்ன சின்ன தடங்கல்கள் வருது, நெகட்டிவாக நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு அந்த நெகட்டிவ் தாட், அந்த நெகட்டிவ் எனர்ஜியை விரட்டுறதுக்கு என்ன பண்ணலாம் சார்? ஆமாம், சில பேர் அவங்களுக்கே தெரியுது தாங்க அப்படி பேசுகிறோன்ட்டு. தங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது, நாங்கள் பேசணும்னு நினைக்கல, எங்களுக்கு அந்த மாதிரி வருது. அது ஏன் வருது, எதுக்கு வருதுன்னு தெரியல, எங்களுக்கு போக்குறதுக்கு வழி சொல்லுங்கள். கண்டிப்பாக சொல்லலாம். முதல்ல என்ன செய்றீங்க, வெண்கடுகு, நாயுருவி, சாம்பிராணி, அகில்கட்டை இதெல்லாம் நாட்டு மருந்து கடையில் அவ்வளோது 4 பொருள் நாட்டு மருந்து கடையில் இருக்கும். வாங்கிட்டு வீட்டில் வந்துட்டு இது ஏற்றிக்கிறீங்க. சாம்பிராணி புகை போடுறீங்களா, அது மாதிரி அதே நேரத்தில் கரியில் வச்சு தான் போடணும். தேங்காய் ஓடு வச்சு தீபத்தை ஏற்றாதீங்க. தேங்காய் ஓடு வச்சு தீபம் ஏற்றினீங்கன்னாக்கா வீட்டில் பிரச்சனையை கொடுக்கும். ஆனால் நிறைய வீடுகளில் இன்றைக்கி இருக்க டெக்னாலஜியில் எல்லோரும் கம்ப்யூட்டர் சாம்பிராணி கொஞ்சம் பேர் ஏற்றுறாங்க. மித்த இருக்கிறவங்க இந்த தேங்காய் கொட்டாச்சியில் தானே சார் விளக்கு அந்த சாம்பிராணி ஏற்றிட்டு இருக்கிறாங்க. அதை உடச்சி போடுறாங்க இல்லையா, அதில் போடாதீங்க, கரியில் போடுங்க. தேங்காய் ஓடு வந்துட்டு பிரச்சனையை கொடுக்கும். இன்னும் நிறைய பிரச்சனை கொடுக்கும் சார் தேங்காய் ஓடு. வெறும் தேங்காய் ஓடு தானே சார் அது? அது சில விஷயம் அதை தான் சொல்லணும். பிரச்சனைன்ற போது குடும்பத்தில் பிரச்சனை கொடுக்கும். பிரச்சனை கொடுக்கும் மீன்ஸ் வந்து ஓடு பிரச்சனை கொடுக்காது, சில பொருளை பயன்படுத்தினாலும் பிரச்சனை கொடுக்கும். அதே மாதிரி காகிதத்தை பொருத்தக்கூடாது. பொருத்தினோன்னா கடன் வந்துடும். சில கடைக்காரங்கள்லாம் அந்த ஹோட்டல் லைன்லாம் பார்த்துட்டிங்கனாக்கா, அந்த ஃபுட்டுலாம் பார்த்திங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு தீபத்தை எரி வைக்கிறது பேப்பரில் தான் எரி வைக்கிறாங்க. அவன் கடைசி வரைக்கும் கடனாகவே தான் இருப்பான். காகிதத்தை எரிச்சா கடன் வரும். பொருத்தவே கூடாது. இப்போ நான் சொல்கிற சப்ஜெக்ட் எத்தனை பேருக்கு தெரியுதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் செய்யக்கூடாது. ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் அது முதல்ல தீபம் ஏற்றணும் இல்லைங்களா, எல்லாத்தையும் கட்டை கட்டலாம் அழகாக அடக்கி வச்சுருப்பாங்க, எல்லாம் பண்ணியிருப்பாங்க, ரெடியாக இருக்கும். அதை பொருத்தி விட்ருவாங்க. நல்லா சம்பாதிப்பாங்க, கடன் கடைசி வரைக்கும் இருக்கும். பேப்பருக்கு அந்த ப்ராப்ளம் உண்டு, ஓடுக்கு இந்த ப்ராப்ளம் உண்டு. ஓடில் தேங்காய் ஓட்டில் தீ மூட்டுறதுக்கு மூட்டினீங்கன்னாக்கா குடும்பத்தில் பிரச்சனை வரும்.
பேப்பரை பண்ணிங்கன்னாக்கா கடன் பிரச்சனை வரும். கண்டிப்பாக இனி யாரும் செய்ய மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பார்க்குறவங்க எல்லோரும் நிறைய பேர் ஹோட்டலில் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு சின்ன சின்ன ஹோட்டல்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இதைத்தான் செய்கிறாங்க. ஒரு காலம் யாருமே செய்யக்கூடாது. நாங்கள் செய்யலைங்க, ஆனால் என் ஃப்ரெண்டெல்லாம் செய்கிறாங்க பார்த்துக்கிறேன். அங்கே போய் முதல்ல போய் சொல்லுங்கள், கண்டிப்பாக சொல்லுங்கள். பாவம் அவங்க அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஏன்னா விடிய காலையில் 3 மணிக்கு எழுந்திப்பாங்க, படுக்கிறது 12 மணிக்கு படுப்பாங்க, 2-3 ஹவர் தான் தூக்கம் இருக்கும். அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு அவ்வளோ உழைக்கிறாங்க, அவ்வளவும் வேஸ்ட்டாக போய் கடைசியில் கண்ணில் தான் நிற்கிறாங்க. எதனாலன்னு பார்த்தா வேறு காரியம் இருக்காது. பேப்பரை பொறுத்துனாங்க, அதான் வருது. இதை சொல்லி விட்ருங்க, அது நடக்காது, லாபத்தோடு இருக்காங்க. இன்றைக்கும் 2 பாயிண்ட்டு, முக்கியமான 2 பாயிண்ட்டு கொடுத்துட்டேன், எல்லோரும் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா புகை மூட்டை வச்சுக்கிட்டு வீடு ஃபுல்லாக பொருத்தி வச்சுருங்க. திருப்பி கூட சொல்கிறேன், வெண்கடுகு, நாயுருவி, சாம்பிராணி, அகில் கட்டைன்னு சொல்லிட்டு 4 நாட்டு மருந்து கடையில் இருக்கும். ஒரு இதில் வச்சுட்டு தூபக்கரண்டி மாதிரி இருக்கும், அதில் வச்சுட்டு கரியில் தான் நீங்கள் அதை போடணும், புகை மூட்டணும். மூட்டிட்டு வீடு ஃபுல்லாக டெய்லி போடுங்க. நீங்கள் இந்த போட இந்த புகை உங்களை உள்வாங்குவீங்க. அந்த தேவையில்லாத நெகட்டிவ்ஸ் எல்லாம் முதல்ல வெளியே தூக்கி, நீங்கள் நினைக்கிறீங்க உங்கள் மனசில் நெகட்டிவ் எனர்ஜி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க. உங்கள் வீடு ஃபுல்லாக தான் இருக்குது. உங்கள் திங்கிங்கு தாட்ஸ் என்ன வருதோ நடக்குது, அதான் நடக்கும். நீங்கள் பாசிட்டிவாக நினச்சா தான் நடக்கிறது பாசிட்டிவாக நடக்கும். இறைவனே ஒரு மனிதனுக்கு பாசிட்டிவாக நினைக்கிறவங்களும், பாசிட்டிவாக செய்கிறவங்க, பாசிட்டிவாக நடந்து கொள்கிறவங்களுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுறாரு. என்னங்க புதுசாக சொல்கிறீங்க? நான் சொல்லலைங்க, இதாங்க உண்மை. ஆமாங்க, இப்போ கோயிலுக்கு போகிறீங்க, அவர்கிட்டே போயிட்டு இன்னும் ஒன்று கும்பிட்ற நடக்குமா அப்படின்னு கேட்டாக்கா அது பாசிட்டிவாக, அது நெகட்டிவான வார்த்தை தான். அது அவன் எப்படி உங்களுக்கு அதில் நடக்கும்? நடக்காது. நான் உனக்கு எத்தனை வருஷம் கும்பிட்றேன்னு ஒன்று நீ செஞ்ச மாதிரி இல்லையே, எங்கேருந்து நடக்கும்? நடக்காது. அதேமாதிரி இந்த நியூமராலஜி பேர் கொடுக்குறோமே, எழுதுறீங்களா, பாசிட்டிவாக நினைக்க நடக்கும். எழுதுனா நடக்குமானா நடக்காது. நானே சொல்கிறேன் நடக்காதுன்னு. ரெண்டும் ஒன்று தாங்க. கோயிலில் போய் பண்ணுறதுக்கும் பேர் எழுதுறதுக்கும் ரெண்டும் ஒன்று தாங்க. ஏன்னா இந்த பேர் எழுதுறது அவர் பர்மிஷன் வாங்கி தான் கொடுக்குறோம். நீங்கள் பாசிட்டிவாக நினைங்க. எண்ணங்கள் தான் எல்லாத்தையும் எண்ணங்கள் தான் எண்ணங்கள் தான் எண்கள். ரெண்டும் கனெக்டிவிட்டியான சமாச்சாரம் தான். சில எண்களுக்கெல்லாம் அப்படி நினைக்க தோணும், சில எண்களுக்கெல்லாம் பாசிட்டிவாக நினைக்க தோணும், சில நெகட்டிவாக இருக்கும். அடுத்த கேள்வி நீங்களாம் கேள்வி போடுங்க, நான் பதில் கொடுத்துட்றேன். காரணம் கேட்டால் இந்த எண்களில் பாசிட்டிவான எண்கள், நெகட்டிவான எண்கள்னு கூட உண்டா சார்? அதுதான் கண்டிப்பாக உண்டு. ஏன்னா நான் தான் சொல்கிறேன்னே, நம்மளுடைய எண்ணங்கள்லாம், எண்கள் எதுவாக இருக்கிறதோ அதுதான் எண்ணங்களாக மாறுது. எண்கள் தான் எண்ணம், எண்ணம் தான் எண். உங்கள் எண்கள் இதுவாக இருந்தால் உங்கள் எண்ணங்கள் இதுவாக இருக்கும். அப்போது அல்டிமேட்டாக எண்கள் தான் காரணம். நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய சிந்தனைகள், நம்மளுடைய செயல்பாடுகள், நம்மளுடைய மொத்த வாழ்க்கை நம்ம வாழ்கிறது எண்கள் தான். அதில் ஒன்றும் டவுட் இல்லை. இதில் சில நம்பர்லாம் இருக்குது. அந்த நம்பர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பாசிட்டிவாக பேசுகிற நம்பரை காட்டிலும் அவங்க எந்த நம்பராக இருந்துட்டு போட்டோம், நெகட்டிவாக பேசுகிற நம்பர் தான் நமக்கு தேவைப்படுது. ஆமாம், அவங்க கிட்ட நம்ம கொஞ்சம் எட்ட தூரம் இருக்கணும். காரணம் அவங்களுக்கு இப்போ நம்ம நினைக்கிற சில டிசீஸ்லாம் கொஞ்சம் தூரமாக அவங்ககிட்ட இருக்கணுன்ட்டு. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி திங்கிங் இருந்தால் கூட அது உங்களை பாதிக்கும். அவங்களே பாதிக்குது, அப்புறம் மற்றவங்களை பாதிக்காத. ஒரு டிசீஸ் எப்படி ஒரு தனி மனிதனை பாதிக்குதோ, இந்த மாதிரி தாட்ஸ் இருந்தாலும் ஒரு டிசீஸ் எப்படி தனி மனிதனையும் பாதிக்குது, அது அடுத்தவங்களையும் பாதிக்குது. இந்த மாதிரி நெகட்டிவ் இது கூட அவங்களையும் பாதிக்கும், அடுத்தவங்களையும் பாதிக்கும். ஆமாங்க, அப்படி ஒரு தாள் பேசுகிறாருன்னு வைங்களேன், அவர்கிட்ட நீங்கள் போய் 2 நாள்லாம் வேண்டாம், ஒரு 2 ஹவர் பேசி பாருங்களேன், நீங்கள் என்ன ஆகுறீங்கன்னு பாருங்கள். அதே மாதிரி தான் ஆயிடுவீங்க. ஏன்னா மனிதனுடைய குணம் ஒன்றோட ஒன்று ஈஸியாக போய் கனெக்ட் ஆகிடும். அதனால் அதனால தான் நல்ல பார்த்து பண்ண சாமியார்லாம் இருக்கிறாங்க. சில வீட்டுக்கெல்லாம் போய் சாப்பிட போவாங்க, எல்லோரும் வீட்டுக்கு சாப்பிட மாட்டாங்க, சாப்பிடாம கூட இருப்பாங்க, எல்லோரும் கையில் வாங்கி சாப்பிட மாட்டாங்க. அந்த நெகட்டிவ் தாட்ஸ் இருந்ததுன்னா அவங்களுக்கு கையில் வாங்கி சாப்பிட மாட்டாங்க, அவங்கள கிட்டே சேர்க்க மாட்டாங்க. அந்த தாட்ஸ் இருந்ததுனாக்க நீங்கள் கோயிலுக்குள்ளேயே கூட போக முடியாதுங்க. இல்லைங்க நாங்கள் போயிட்டோங்க, ஒன்றும் நடக்க போகிறதில்ல உங்களுக்கு. நெகட்டிவ் தாட்ஸோட கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்தால் கூட புண்ணியம் கிடைக்காது. அதனால் முதல்ல ஏன் நாங்கள் ஒவ்வொரு ப்ரோக்ராம் நல்ல விஷயம் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் உங்களுக்கு அழுத்தி சொல்கிறோம். அது வேண்டாம், என்ன பண்ணுறது, அதுக்கு தான் சொல்யூஷன் கொடுத்துட்டேனே. அந்த போடுங்க, கரெக்டாக சாம்பிராணி போடுங்க, வீடு ஃபுல்லாக ஓடியே போயிடும். உங்கள் உடம்புக்குள்ள இருக்கிற அந்த தாட்ஸு தேவையில்லாதால வெளியே ஏற்றிடும். நீங்களே தொடர்ந்து போட்டிங்கன்னா ஒரு 10 நாள் கழிச்சு பாருங்கள்,
உங்கள் பாடியில் அவ்வளோ பாசிட்டிவ் ஏறிடும். அது எல்லாத்தையும் எடுத்துரும் அந்த பவர். அதுக்கு ஓகே, அந்த நம்ம சாம்பிராணிக்கு வீட்டுக்குள்ளே இருக்கும்பொழுது இந்த பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கான விஷயத்த சொல்லிட்டீங்க சார். நீங்கள் சொன்ன மாதிரி வந்து நெகட்டிவான எண்கள் கொண்டவங்க இருப்பாங்க, அவங்ககிட்ட இருந்து நம்ம தூரமாக இருக்க வேண்டியது இருக்கும். ஆனால் அவங்க எண்கள் என்னன்றதை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வெளியில் போனால் கூட அந்த நெகட்டிவிட்டி நம்மளை வந்து தொடாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் சார்? அதுதான் இப்போ நம்ம இந்த பேரெல்லாம் கரெக்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்களும் வந்து அவங்களோட கனெக்ட் ஆக மாட்டாங்க. ஒட்டாது. தண்ணி எண்ணெய் எப்படி ஒட்டாதோ அதுக்காக அவங்ககிட்ட நம்ம பேசாமல் இருக்க முடியுமா, பார்க்காம இருக்கணும்? அதெல்லாம் பேசலாம். அதுக்கு என்ன பண்ணுறது? எங்க மனித படைப்பில் எல்லோரும் இருக்கும், அவங்களுக்கு அது இருக்குது. அவங்க அதை போக்கணும்னு நம்ம சொல்கிறத செஞ்சுட்டு அவங்களுக்கும் போயிட போகுது. அவங்களுக்கு பர்மனெண்ட்டாக இருக்கணுங்கிறது யாரும் ஆசைப்படலை. போகிறதே வந்து அவங்களுக்கு போக்குறதுக்கு தான் நம்ம வழியை சொல்கிறோம். இருக்குது யாரும் இல்லை அது மாதிரினாக்கா அவங்கள பற்றி பேசலை, அஃபெக்ட் ஆனவங்களை பற்றி தான் பேசுகிறோம். அதனால் அவங்களும் இது சொல்கிறத செஞ்சாக்க அவங்களுக்கு போயிட போகுது. இதில் அதிகமாக பார்த்திங்கன்னா விதி எண் 7 இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஆனால் நம்ம நினைக்கிறோம் அவங்க இது மாதிரிலாம் வேணும்ட்டே பேசுகிறாங்க. அவங்ககிட்ட நீங்கள் பேசி பாருங்க, அவங்கள மாதிரி உங்களை ஆக்கிடுவாங்க. அப்படின்னு என்னது, அவங்க பேசுகிறது கரெக்டுன்னு நினச்சி பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க பேசுகிறது கரெக்ட் இல்லைன்னு அவங்களுக்கே தெரியாமல் தான் பேசுகிறாங்க. நீங்கள் அவங்க பேசுகிறத திருப்பி நீங்கள் கேட்டு பாருங்கள், நான் அப்படி பேசுகிறேன்னுவாங்க. காரணம் வந்து உள்ளே வந்துட்டு அவங்களுக்கு அறியாமலே அவங்கள பேச வைக்குது. அதேமாதிரி 20ஆம் தேதி 29ஆம் தேதிக்கும் அந்த ப்ராப்ளம் இருக்கும். அதே மாதிரி 7ஆம் நம்பருக்கும் 25ஆம் நம்பருக்கும் அந்த ப்ராப்ளம் இருக்கும். வருஷத்தில் 7 இருந்தாலும் அந்த ப்ராப்ளம் இருக்கும். மாதத்தில் 7 இருந்தாலும் அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வரும். முதல்ல அந்த சாம்பிராணியை போடுங்க, இந்த 4 பொருளை கலந்து, அது பறந்து போயிடும். அது போயிடுச்சுனாவே நீங்கள் நல்ல பியூரிட்டி ஆயிடுவீங்க. பேசக்கூடாதுங்கிறது தான். அப்போ நீங்கள் 20 29 சொன்னீங்க, 2 11 இல்லையா, அவங்களுக்கு இல்லை. அவங்க பயங்கரமாக பேசுவாங்க, அவங்ககிட்ட எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். நம்பரில் எப்படிலாம் வேரியேஷன் வருது பாருங்கள். 11 2 11 20 29 2 11 இருக்காது, 2க்கு இருக்காது, 11க்கு இருக்காது. அவங்களாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக பேசுவாங்க, பாசிட்டிவ் தான் இருக்கும். 20 29 பாசிட்டிவ் வராது. அது 29க்கு சுத்தமாகவே இருக்காது, பாசிட்டிவ் எனர்ஜியே இருக்காது. அதுமாதிரி சில நம்பர்லாம் அப்படி தான் இருக்கும். இவங்களெல்லாம் வந்துட்டு அந்த முதல்ல சொன்ன இந்த சாம்பிராணி புகையை போடுங்க. நீங்கள் நாங்கள் எவ்வளோ நாள் போடணும், 10 நாள் போடுங்க. முதல்ல 2-3 நாள் எல்லாம் போயிடும். 10 நாள் அதுக்கப்புறமே உங்களுக்கு அந்த பாசிட்டிவ் தவிர வேறு நெகட்டிவ் எனர்ஜியே உள்ளே வராது. நீங்களும் பேச மாட்டீங்க. முதல்ல அது கட்டாயமாக அந்த 4 பொருளை வாங்குங்க, வீடு ஃபுல்லாக போடுங்க. அந்த புகை வந்து உங்களுக்கு வந்து பாடிக்குள்ளே போயிடும். போட்டால் நீங்கள் அங்கே தானே இருக்க போகிறீங்க, அதை போட்டு நீங்கள் வெளியே போயிடாதீங்க. அதை நம்ம போடுறதே உங்களுக்காக தான். அது போட்டு நீங்களும் அங்கே இருக்கணும், இருந்தால் தான் அது வெளியே போகும். அது உங்கள்கிட்ட இருக்கிறது வெளியே போயிடும். சரியாயிருவீங்க, கவலைப்படாதீங்க. எல்லாத்துக்கும் சொல்லியாச்சு. இது இருக்கிறவங்களுக்கு யாருக்கு இருக்குன்னு அதுவும் சொல்லிட்டோம், போக்குறதுக்கும் வழி சொல்லிட்டோம். முதல்ல போயிருங்க, போக்க வச்சுருங்க, நீங்கள் பியூரிட்டி ஆயிருங்க. உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும். கண்டிப்பாக சார். ஏன்னா வந்து வாழ்க்கையில் பாசிட்டிவிட்டி அப்படின்ற ஒன்று வந்து நமக்கெல்லாம் வந்துருச்சுனாலே முக்கால்வாசி பிரச்சனை நம்மளை விட்டு ஓடின மாதிரி தான். ஸோ இந்த நெகட்டிவ் எனர்ஜியை எப்படி துரத்துறது அப்படின்றதுக்கான ஒரு நல்ல விளக்கம் கொடுத்தீங்க சார். கண்டிப்பாக அதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா.